சுப்பிரமணியபுரம். ஏன்னா ராகவ் சாருக்கு மட்டும்தான் என்ன நடந்ததுங்கிற உண்மை தெரியும். அப்படி அவருக்கு தெரிஞ்சத வெளியில சொல்லணும்னா அவர் தெளிவாகணும். உன் விருப்பப்படியே செய். என்னையவே கொன்னுடுவேன்னு அந்த சந்தியா என்ன மிரட்டா சார். ஆபத்து 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 பேராபத்து காத்திருக்கு. போகாத பெண்ணே. பெண்ணை காப்பாத்து காப்பாத்து, அந்த பொண்ணை காப்பாத்து குருவே.
சந்தியா சந்தியா போய் ரொம்ப நேரம் ஆச்சே, எங்க போனான்னு தெரியலையே. குருவே குருவே, ஆபத்து குருவே, இந்த மணி தாங்காது குருவே. முருகா 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 முருகா. அவ பேச்சை நம்பி அவ கூட வந்தே இருக்க கூடாது. இப்ப பாரு, நம்மள தவிக்க விட்டு சந்தி எங்க போய் தொலைச்சானு தெரியலையே. ஒருவேளை வேற ஏதாவது வழியில நம்மள தேடி பார்த்துட்டு சந்தியா வீட்டுக்கு போயிருப்பாளோ? இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு ஆபத்தான். பேசாம வீட்டுக்கு போறதுதான் நல்லது. முருகா முருகா முருகா. ஏமா, ராத்திரி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அந்த சேகர் பையில காணோம். அண்ணே வந்துருவான் அண்ணே. இதே தான் 2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. ஆனா அவன் வந்த மாதிரி தெரியலையே. எங்க தான் போய் தொலைறானோ அப்படி. அப்பா, சந்தியாவை தான் பார்க்க போயிருப்பான். யாரு? அந்த தனசேகரன் பையன் புள்ளையா? ஆமாப்பா, அந்த பொண்ணுதான். அந்த சந்தியாவுக்கு நம்ம கிராமத்தை சுத்தி பார்க்க ஆசை. அந்த பொண்ணுதான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பான். அது சரிம்மா, அந்த பொண்ணு ஆசைப்பட்டதும் தப்பு இல்ல, இவன் கூட போனதும் தப்பு இல்ல. ஆனா அதுக்கு நேரங்களெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இப்படி நடுராத்திரியில ஊரை சுத்தணுமா? ராத்திரி ஆனா ஊர்ல என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஊரே பதறி போய் கிடக்கு. இப்படிப்பட்ட சமயத்துல அவங்க 2 பேரும் கிராமத்தை சுத்தி பார்க்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கக்கூடாது ஒண்ணு நடந்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அண்ணே, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுண்ணே. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்சி. எல்லாம் உன்னால வர்றதுதான். அன்னைக்கும் அப்படிதான். அவன் நைட்டு லேட்டா வந்தான். அவனை இவ்வளவு நேரம் எங்கடா போனான்னு கேட்கலான்னு பார்த்தா ராத்திரி நேரத்துல கேட்க வேணாம், காலமுறை கேட்டுக்கலான்னு. விடிஞ்சதும் கேட்கலான்னு நினைச்சா இனிமே அவன் லேட்டாவே வரமாட்டான், ஒன்னு அவனை கேட்காதீங்கன்னு. இப்ப எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்க. கார்த்திகா, அவன் லேட்டா வருவான்னு ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னான் உங்ககிட்ட? இல்லப்பா, சேகரோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. மடி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் வெளியில போய் தேடி பார்த்து அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே,
அப்பா அப்பா நீ எதுக்குமா இந்த நேரத்துல வெளியில வந்துட்டு? இந்த நேரத்துல நீங்க தனியா போக வேண்டாம், நானும் வரேன். இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல நீ வெளியில வரலாமாம்மா? சரி வாமா. சந்தியா, 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 ச்சே, எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளோ நேரம் ஆகி சந்தியா வீட்டுக்கு வரலனா ஒருவேளை அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோ? எங்க போயிருப்பான் இவன்? எங்க போயிட்டாயம்மா? ஊரு பூரா நடுராத்திரியில நம்மளை தேட விட்டானம்மா. டேய் சேகர், சேகர், டேய் சேகர், சேகர், நில்றா. வீட்டுக்கு வராம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சந்தியாவை பார்க்கலான்னு. சந்தியாவை பார்க்கவா? நீயும் சந்தியாவும் தான் எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு கார்த்திகா சொன்னான். அப்பா, சந்தியாவும் நானும் ஏரிக்கரை கம்மாக்கரெலாம் சுற்றி பார்க்க போனோம். ஒரு இடத்துல நான் உட்காந்துட்டேன். அவள் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு போனவ ரொம்ப நேரம் ஆகியும் வரல. அவள் போன பக்கமாக போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். அவள் எங்கேயுமே இல்லை. சரி, வேற வழியில் ஏதாவது வீட்டுக்கு வந்திருப்பான்ட்டு அவள் வீட்டுக்கும் போய் பார்த்தேன். ஆனால் அவள் வீட்டுக்கும் வரல. அதான்ப்பா அவளை மறுபடியும் தேடிட்டு போகிறேன். டேய், உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? வீட்டை விட்டு வெளியில போனா விளக்கு வைக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா? இந்த நைட்டு நேரத்தில் அந்த பொண்ணு எங்கடா போய் தேடுவ நீ? இல்லைப்பா, அந்த பொண்ணு ஊருக்கு புதுசு. அவள் எங்கே இருக்காளோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. மனசு கேட்கலப்பா. தேடி பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஏய், விவரம் தெரிஞ்சவன் தானே. வயசு புள்ளைய நேரங்காலம் தெரியாம கூட்டிட்டு வெளியில சுத்துறது தப்பு இல்ல. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யாரா பதில் சொல்றது? அப்பா, பயப்பட வேண்டாம். இவனை விட அவ விவரமானவ. இவன் தான் பயந்துகிட்டு அவளை தேடிட்டு போறான். அவ தைரியமா எங்கேயாவது சேஃபா இருப்பா. சேகர், வா வீட்டுக்கு போலாம். கார்த்திகா, நான் வந்து ஏய், நேரம் கெட்ட நேரத்துல மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு. வாடா. அவ சேஃபா தாண்டா இருப்பா. காலையில பாத்துக்கலாம், விடு. நீ எதுவும் கவலைப்படாத.
லேப்டாப்ல பார்த்தா அதே இடம்தான். ஹலோ ஏய் ஹலோ 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 நில்லுங்க. ஹலோ ஏய் உங்களதான் கொஞ்சம் நில்லுங்க. இப்ப நிக்க போறீங்களா இல்லையா? என்ன முதுக காட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. ஏய், நீ என்ன மாதிரியே இருக்க? எதுக்கு கூப்பிட்ட? நீ போட்டிருக்கிற நகையெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? பத்திரிகை ஆசிரியர் நிஜந்தனோட லேப்டாப்ல. நீங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? உனக்கு இந்த நகையெல்லாம் வேணுமா? நான் கழட்டி தரவா? இந்த நகை வேணுமா? இந்த நகை வேணுமா? இல்ல இது வேணுமா? நீ தவிக்கிற தவிப்பை பார்த்தா உனக்கு நான் போட்டிருக்கிற எல்லா நகையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா நகையும் உனக்கு வேணுமா? நான் போட்டிருக்கிற நகையெல்லாம் கோவில் நகை. இந்த கோவில் நகைக்காக தானே நீ வந்த? ஆமா, இந்த நகைக்காக தான் வந்த. உனக்கு கோவில் நகை வேணுமா? ஆமா, எனக்கு வேணும். எல்லா நகையும் கூட வேணுமா? ஆமா வேணுமா? வேணும். வேணுமா? ஆமா வேணுமா? 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 நாம எப்படி இங்க வந்தோம்? எப்ப வந்தோம்னு தெரியலையே. அப்போ சேகர் வந்தது உண்மை, நம்ம காட்டுக்கு போனதும் உண்மை. எதுவும் கனவு கிடையாது. ஆனா எப்படி நம்ம இங்க வந்தோம் புரியலையே. சார், விஜயனுடைய லேப்டாப் விஷயமா சந்தியா வீடு வரைக்கும் போகணும். சந்தியா வீடு உங்களுக்கு தெரியும்? தெரியும் சார். வா போவோம். போலாம் சார். லாக் பண்ணிட்டு சாவியை ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க. சரிங்க சார். ஆ
சொல்லுங்க. அப்படியா? உடனே வரேன். வண்டியில் ஏறுங்க. ஐயோ, நல்லா தானே இருந்தாரு. ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துடுச்சா? அதெல்லாம் தெரியாது. போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. சந்தியான்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்தவ உண்மையான சந்தியா இல்ல. அவ ஒரு கிரிமினல்.